என் தங்கச்சி விஜயா பேருக்கு. மகா நட்சத்திரம் தானே? ஆமாங்க சாமி. பிள்ளையாரப்பா, என் தங்கச்சி நிறைஞ்ச ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் இருக்கணும். அவ சட்ட படிப்பு முடிஞ்சு சீக்கிரம் வக்கீலாய் பேரும் புகழும் பெற நீதான் அருள் செய்யணும். ஜானகி, மா ஜானகி, வாங்கய்யா வாங்க. வர சொன்னியா அம்மா? ஆமாங்கய்யா, இன்னைக்கு என் தங்கச்சி விஜயாவோட பிறந்த நாள். அப்படியா? அவ பேரை கர்த்தனை செஞ்சேன். இந்தாங்கய்யா, இந்த விபூதி பிரசாதத்தையும் இந்த 100 ரூபாய் ரொக்கத்தையும் அவ பேருக்கு அனுப்பி வைங்கய்யா. நான் நல்லா இருக்கேன், பணம் வேணுங்கிற போதெல்லாம் எழுது, உடனே அனுப்பி வைக்கிறேன். 2 வார்த்தையும் எழுதி போடுங்கய்யா. ஏமா, போன வாரம் தானே 300 ரூபாய் பணம் அனுப்பிச்சு வச்ச, மறுபடியும் எதுக்கு? என் தங்கச்சி என்ன சாதாரண படிப்பா படிக்கிறா? பட்டணத்துல வக்கீலுக்குள்ள படிக்கிறா. பெரிய பெரிய புஸ்தகம் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு ஐயா. பணம் காசு இல்லைங்கிற கவலையினால அவ படிப்பு கெட்டு. ஜானகி, உன் தங்கச்சி போறதுக்கு நீ படுற பாடு அவளுக்கு தெரியாதும்மா. எனக்கு தெரியாதுங்களா? என் தங்கச்சி பிறந்த அறையிலேயே எங்க அம்மா புணமாயிட்டாங்க. அதே ஏக்கத்துல எங்க அப்பாவும் கொஞ்ச நாள்ல காலம் ஆயிட்டார். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்திலேயும் எங்க கிட்ட அன்பு காட்டுற உங்க ஆதரவுலேயும் நானும் என் தங்கச்சியும் வளர்ந்தோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அவ சின்ன வயசுலயே எதுக்கு எடுத்தாலும் சட்டம் பேசுவா. அதனால அவ ஆசைப்படி அவளை வக்கீலுக்கே படிக்க வைக்கிறேன். அவ படிப்பு முடிஞ்சு பட்டம் வாங்குற வரைக்கும் என் கஷ்டங்கள் எல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாது, இல்லைங்களா? அம்மா, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குழந்தை குட்டிகளோட ஆலமரமா தழைச்சி செழிச்சு இருக்கவே ஒரு தனி மரமா நின்னு வாழ்க்கை புயல தைரியத்தோட சமாளிக்கிறேன்னா உன் தங்கச்சி ஒருத்திக்காகத்தான் ஆண்டவனுக்கே நல்லா தெரியுமா. நான் வர்றேம்மா. விஜி, விஜி, உங்க அக்கா அப்படி என்னடி எழுதிருக்கு? நேத்து என் பிறந்த நாள், அக்கா லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்தது. இந்தா பிரசாதம். ஏண்டி விஜி, உன் பிறந்த நாள் உனக்கே தெரியல, இது கூட உங்க அக்கா தான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. நல்ல கொண்டிடி நீ. அக்கானா இப்படிலே இருக்கணும், எவ்வளவு அக்கறையா அர்ச்சனை பிரசாதமும் அதோட பணமும் அனுப்பியிருக்காங்க. அவளுக்கு என்னடி, அக்கா தங்கச்சி 2 பேரு, அக்கு தொக்கு கிடையாது. கிராமத்துல வீடு வாசல் நிலம் நீச்சி பெரிய வசதி. இவ கேட்கலனாலும் கேளு கேளுன்னு லெட்டரும் பணமும் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. எனக்கு இந்த ஒரு அண்ணன் இருக்காரு, போட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு. அவர் போட்டோவும் சரியா எடுக்கிறது இல்ல, என்னையும் சரியா கவனிச்சுக்கிறது இல்லடி. உங்க அக்கா நாங்கெல்லாம் பாக்கணும். பாக்கலாம் பாக்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் விஜிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. விஜி, உன் பிறந்த நாளைக்கு எங்களுக்கெல்லாம் என்னடி பரிசு? நீங்களே ஸ்வீட் வாங்கி நீங்களே சாப்பிடுங்க. விஜி, கள்ளி, உனக்கு என்ன அவசர வேலைன்னு எனக்கு தெரியாதா? என்னடி சொல்லுடி. இந்த லா காலேஜ் விஜி கிட்ட சட்ட நுட்பம் கேட்கறதுக்காக திட்ட விவரங்களோட இன்ஜினியரிங் காலேஜ் சங்கர் காத்துக்கிட்டு இருப்பாரு. சட்டமும் திட்டமும் சேர்ந்து கொட்டை அடிக்க வேண்டியதானடி? பார்த்து வரக்கூடாது. நீ பார்த்து வரக்கூடாதா? நான் பார்த்துதான் வந்தேன். பார்த்து வந்த எதையோ பார்த்துட்டு வந்து டமால மோதி விட்டேன். இந்த மாதிரி கண்டபெல்லாம் பேசாதாமா, தெரியுமில்ல? என்ன சொல்லி பாட்டுக்கு என்ன மோதி பிடிக்க கலாட்டா பண்ணியானே? ஐயோ, யாரும் கேட்கறது இல்லையா? போலீஸ் போலீஸ்.
ராங் சைடுல வந்து பெட்டால மோதி போட்டு நமக்கு கமால் காட்டுறாரு. இவன் தான் ராங் சைடுல வண்டி நிறுத்தாம வந்தான். அதனால தான் டேஷ் ஆயிடுச்சு. போய் சொல்றீங்க. நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அவரு கரெக்டா தான் வந்தாரு. நீங்க தான் ஒரு இண்டிகேஷன் இல்லாம திடீர்னு திருப்பி டேஷ் பண்ணிட்டீங்க. உங்க பேர்ல தான் மிஸ்டேக். நல்ல சமயத்துல வந்து என் பக்கம் பேசுனீங்கம்மா. உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் யார் பக்கம் பேசல. தவற கண்ணால பார்த்தேன். சட்டப்படி நியாயத்தை எடுத்து சொல்றேன். தாசாமி வேல்லாம் உடைஞ்சு போச்சு. பேசாம 10 ரூபா கொடுத்துரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏதாவது கொடுத்து அனுப்பிடுங்க. அம்மா இடம் வைக்கல. இன்னைக்கு ஒன்னால 10 ரூபா பழுத்து போச்சு. நீங்க செஞ்சது தப்பு இல்லையா? தப்புதான். இல்லைன்னா விட மாட்டியே. நியாயத்துக்கு முன்னால வேண்டியவங்க வேண்டாதவங்க பார்க்க மாட்டியே. ஆனா நான் இன்னைக்கு தப்பு செஞ்சதுக்கு நீதான் காரணம். நானா? ஆமா, உன்னை பாத்துக்கிட்டே சைடுல டபார்னு திருப்பின, படார்னு மோதின. டிரைவிங் ரூல்ஸ் படி அது தப்பு. உங்க கண்ணு நேரா தானே பாக்கணும். ஏன் சைடுல பாத்துட்டு? சைடுலயே மோகினி நின்னாலே. மோகினியில பாத்துக்கிட்டே மோதிக்க வேண்டியதா? விட மாட்டா போல் இருக்க. சட்டம்னா சட்டம். அம்மா சட்டம், என்ன மன்னிச்சுடு. சரி, முடுக்குறோமா? நான் உன்னை பார்த்ததுமே அவுட் ஆஃப் மூட் ஆயிட்டேன். எனக்கு பர்த்டே. என்னைக்கு? நேத்துக்கு. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? எனக்கே இப்பதானே தெரியும். அது கூட எங்க அக்கா லெட்டர் பாத்துக்கலாம். Better late than never. I wish you many happy return. Thanks. அம்மா கேமரா பைத்தியம். உனக்காக ஒரு கேமராவும் பைனாகுலர்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. Thank you. பொன்னானிக்கு நிலவரசி, நமது புஷ்பக விமானத்தில் போகலாமா? கண்ணானே என் காதலரே, அந்த பக்கம் பார்க்காம நேரா ஓட்டுவீங்களா? அதான். இங்க யாரும் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. அப்படி போயிடுவோம். லைட் போட்டாச்சு. அப்புறமும் இப்படியா இருந்தா இப்படி? எப்படா லைட் போட்ட? எப்படா போட்ட? நீதான் கண்ணை மூடி இருக்க. நான் கண்ணை திறந்துட்டெல்லாம் இருக்கிறேன். இந்த பாருப்பா, இருட்டறி உள்ளதடா உலகம் உண்டு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது சரியாத்தான் போச்சு. ஓஹோ, இப்பதான் புரியுது. நான் டெவலப் பண்றதை நீங்க 2 பேரும் ஏன் உள்ள வந்து பாக்கணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல? காதலுக்கு கடை. அதுக்காக இடம் கிடைச்ச இடத்துல எல்லாம் காதலிச்சிட கூடாது. சாப்பாட்டுக்கு தான் ஹோட்டல். அதுக்காக ஹோட்டல் எல்லாத்தையுமே உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? போதுண்டா லெக்சர். போட்டோ எப்படி இருக்கு அதை சொல்லு. டெவலப் பண்ணிருக்கேன். பார்த்தா சினிமா போஸ் மாதிரி வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்னமா அண்ணா, எனக்கு ஒரு கேமரா வேணும். அர்த்தி, போட்டோ எடுக்க போறியா இல்ல யார் கூடவாவது எடுத்துக்க போறியா? யார் கூடவாவது எடுத்துக்க. அதுக்கு என் ஃப்ரெண்ட் விஜயாவை பாத்துட்டேன். இங்க ஆஹா, ஓ ஸ்டுடியோ வரைக்கும் வந்தாச்சா? எதிர்பார்த்தேன். எப்படிடி? என் தங்கச்சி ஒரு நாய். துப்பறிகிற விஷயத்துல கால் குற்றவாளிகளை மட்டும்தான் நான் மோப்பம் பிடிப்பேன். அண்ணா கேமரா வச்சிருக்கேன். விஜயா கேமரா இருக்கு, எடுத்துட்டு போடு. தேங்க்யூ விஜி. வரேன்டி. ஏய் நானும் வரேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவாவது பிரியாண்டா. உன் தங்கச்சி பெரிய குறும்புக்காரிடா. சும்மாவா? என் தங்கச்சி ஆச்சே. ஏண்டா அவன் நல்ல இடமா பாக்குறதானே? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம். பேரு ராகவன். ஊருக்கு படிப்பு முடியட்டுன்னு காத்துட்டு இருக்கேன். எங்க ஊருக்கு போட்டோ சொல்லி அவங்க மாத்திக்கிறான். வேற வழி இருக்கிறது ஒரு தங்கச்சி. அவளே போயிட்டான்னா வேற ஒரு தூக்க வேண்டியதானே. ஆமா, விஜயா விஷயம் என்னாச்சு? முதல்ல அவ வக்கீல் டிகிரி வாங்கட்டான். உட்காருங்க. போன காரியம் என்னாச்சியா? பணம் கிடைச்சதுங்களா? இல்லம்மா. இல்லையா? ஏயா? உன் தங்கச்சி படிப்புக்காக இந்த வீட்டைய பணம் கடன் வாங்கிட்டோம் இல்லையா? இப்போ மேற்கொண்டு எதுவும் கொடுக்க முடியாது. அப்புறம் நானும் அதோட விடலம்மா. எனக்கு தெரிஞ்சவங்க பலரை கேட்டு பார்த்தேன். கிடைக்கல. ஏன் அவங்க கிட்டயே ஏதாவது ஒரு விலை பேசி வீட்டை வித்துட்டா என்ன? நீ என்னம்மா சொல்ற? சாப்பாட்டுக்குன்னு இருந்த நிலத்தையும் வித்துட்ட. இப்ப உனக்குன்னு இருக்கிற ஆஸ்தி இந்த வீடு ஒண்ணுதானேம்மா. இந்த வீடு ஒண்ணுதானே. இல்லையா, எனக்கு எப்போ இருக்கிற ஆஸ்தி என் தங்கச்சி ஒருத்திதான். கடைசி வருஷத்துல பணம் இல்லாம நின்னு போச்சுன்னா
இவ்வளவு நாம் பட்ட பாடெல்லாம் வீணா போயிடும். ஒண்ணும் யோசிக்காதீங்க. அழியாத சொத்து, அழியக்கூடிய சொத்தை விக்கிறதுல தப்பில்லை. ஐயா, வீடு என் பேர்ல தான் இருக்கு. தங்கச்சிக்கு மட்டும் தற்சமயத்துக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் ஐயா. ஏம்மா, இதுக்கப்புறமும் உன் தங்கச்சி பணம் கேட்டா என்னம்மா செய்வ? நாளைக்கு ஆக வேண்டியது அவன் பார்த்துக்க வேண்டியதை நீங்க பாருங்க ஐயா. சாசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லது. இல்ல புக் வந்த நேரத்துல இந்தாங்க. பரீட்சை இருக்குது. அப்புறம் போக முடியுமா? படிக்க வேண்டாம். ஆமா, இதுதான் கடை. நான் வரல. நீங்க நம்ம மட்டும் இல்ல, சங்கர் கூட ஃப்ரெண்ட்ஸ்களோட வராராம். என்கிட்ட சொல்லவே இல்லையா? இப்பதானே நாங்க அவர்கிட்ட வரோம். ஐயோ பாவம் பாப்பா, பல்ல உடைப்ப. அது சரி, பிக்னிக் ஸ்பாட் ஏதோ புதுசா கார்டன் ஓபன் பண்ணிருக்காங்களா? செஞ்சியா? சரி, முதல்ல அக்காவுக்கு லெட்டர் எழுதி போட்டுறேன். இப்ப சீக்கிரம் போ. தங்கை விஜயா எழுதி கொண்டது நலம். நீ அனுப்பிய பணமும் கடிதமும் கிடைத்தன. சந்தோஷம். நிற்க இந்த வார விடுமுறையில் நானும் என் ஹாஸ்டலைச் சேர்ந்த தோழிகளும் உல்லாச பயணம் போகிறோம். வழியில் நம் கிராமம் இருப்பதால் என் தோழிகளுடன் வந்து உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உடனே திரும்புகிறோம். ஐயாவுக்கு என் வணக்கம். மற்றவை நெல். பிரியமுள்ள விஜயா. என்னையா இது? ஒரு வழியா பரீட்சை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜயா ஊருக்கு வருவா. அவள் சமாதானப்படுத்திடலாங்கிற நம்பிக்கையில தான் அவளுக்கு தெரியாம வீட்டை விட்டுட்டு இங்கே குடி வந்தேன். டேய் சங்கர், மகாபலிபுரம் போகலான்னு சொல்லி எங்களை மடக்கி இங்க ஏன் கூட்டிட்டு வந்தன்னு இப்பதான்டா புரியுது. காதலுக்குரிய பாக்குறதுக்குன்னு ஒரு பிக்னிக்கா? உன்னோட சிட்டுக்குரிய வந்திருக்கடா, நீயும் பாரு. குருவிகளா குருவிகளா உல்லாச குருவிகளா, தாரிகளா பதில் கருவிகளா, தடையின்றி கருவிகளா. குழந்தைகளே குழந்தைகளே, காலேஜி குழைகளே, பெருவிகளே, தடையின் பெருவிகளே. மஞ்சளை மறந்ததும் ஏழரை புரண்டது ஏன்? கஞ்சியை மறந்ததும் ஏன் ஏன் ஏன்? காப்பி குடிப்பது ஏன் ஏன்? வெட்டியை மறந்தது ஏன் ஏன் ஏன்? நீ சென்றது ஏன் ஏன் ஏன்? பாட்டிக்கு பவுடரும் ஏன் ஏன் ஏன்? பகட்டி திரிவதும் ஏன் ஏன்? குழந்தைகளே குழந்தைகளே, காலேஜி குழந்தைகளே, பெருவிகளே பெருவிகளே, தடையின்றி பெருவிகளே. குறைந்தது ஏன் ஏன் ஏன்? ஒட்டு முடிகளும் ஏன் ஏன்? மாறிடும் காலத்தை பார் பார் பார், மாற்றம் தடுப்பவர் யார் யார் யார்? போனது போகட்டும், வா வா வா, போகும் வழி ஒன்றுதான். குருவிகளா குருவிகளா உல்லாச குருவிகளா, தருவிகளா தருவிகளா, தடையின்றி தருவிகளா. பக்கத்துலதான் எங்க கிராமம் இருக்கு. நாங்கெல்லாம் அக்காவை பார்க்க போறோம். நீங்களும் வரீங்களா? இந்த பயலை விட்டுட்டு நான் மட்டும் வந்தா அவளை நல்லா இருக்காது. அவங்களே அழைச்சிட்டு வாங்களேன். அது அதை விட டேஞ்சர் ஆச்சே. கிராமத்துக்கு ஜோடி ஜோடியா போனா பாக்கிறதுக்கு நல்லா இருக்குமா? வந்துட்டாங்க வந்துட்டாங்க. கிஷ்கிந்தா கூட்டம் வந்தாச்சு. நீ ஊருக்கு போய் சேரு. வரேன்.
ஹாய் சங்கர், உன் குருவி எங்கடா? அவள் பறந்து போனாளே. வாங்கடா போலாம். பானு, எங்க அக்காவை பாக்கணும் துடிச்சிங்களே, இப்ப பாருங்க, இதுதான் எங்க அக்கா. என்ன பெத்த அம்மா, வளர்த்த அப்பா, அண்ணன், தம்பி, சொத்து சுகம் உயிர் உடமை எல்லாமே என் தங்கச்சிதான். இல்ல அவளும் எனக்கு எங்க அக்கா தான். விஜயா அக்கா. விஜயா, ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. பானு, எனக்கும் எங்க அக்காவுக்கும் இடையில இருக்கிற கரஸ்பாண்டன்ட், அதாவது கடித பாலம் ஐயா தான். இந்த ஊருக்கு நாங்க புதுசா வந்திருக்கோம்மா. ஆமாம்மா, நீங்க எல்லாம் வரப்போறதாக ஜாலியை சொல்லிச்சு, பாத்துட்டு போலான்னு வந்தோம். சந்தோஷம். அக்கா, உனக்காக சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சாப்பிடு. ஐயோ சாமி, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நீங்க எல்லாம் வரீங்க, நான் எவ்வளவு பெரிய சமையல சமைச்சு வச்சிருக்கேன். எல்லாரும் வாங்க. அக்கா, உங்க சமையல் ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. இது வரைக்கும் இத மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆமா அக்கா, நீங்க எல்லாம் இப்படி நில்லுங்க, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். ஐயா நீங்களே நில்லுங்க. ஐயோ சாமி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய் அக்கா விடாத, பிடிச்சு நிறுத்து. என்னக்கா இது இப்படி வெக்கப்படுறீங்க? நில்லுங்கக்கா. ரெடி? கொஞ்சம் இப்ப புடி. ஐயோ சாமி, கண்ணெல்லாம் பூசுதே. இப்ப நானும் அக்காவும். பானு கம்மா. அக்கா, அடுத்த மாசம் பரீட்சை முடிஞ்சிரும். நிச்சயமா முதல் வகுப்புல பண்ணி வக்கீல் பட்டம் வாங்கிடுவேன். எனக்கு வேண்டியதில்லை அதுதான்மா. ரிசல்ட் வர்ற வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாமேன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வக்கீலுக்கு உதவியா இருந்து பிராக்டிஸ் பண்ணலான்னு பிரியப்பட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. நீங்க என்னக்கா சொல்ற? நான் என்னமா சொல்ல போறேன், உன் இஷ்டப்படியே செய்ய. ஏக்கா, பரீட்சை முடிஞ்சதும் இங்க ஒரு தடவை லீவ்ல வந்துட்டு போட்டுமா? வேண்டாம். வக்கீல் பட்டம் வாங்கி அந்த உடையோட தான் நீ என்ன வந்து பார்க்கணும். அது வரைக்கும் படிப்புல கண்ணும் கருத்துமா இருக்கணும், தெரியுதா? சரிக்கா. அக்கா, உங்களை பத்தி விஜயா எங்ககிட்ட ஆயிரம் சொல்லுவா. அவ்வளவு உண்மைதாங்கிறது இப்ப நேர்லயே பாத்துக்கிட்டோம். உங்களை மாதிரி ஒரு அக்கா ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருந்துட்டா போதும். அக்கா, நேராச்சு, நாங்க போயிட்டு வரோம். வரேன்க்கா. போயிட்டு வரோம். வரேன்க்கா. ஐயா வர. போயிட்டு வரேன். ஐயா போயிட்டு வரேன். ஆமா. ஐயா, என்ன காப்பாத்திட்டீங்க ஐயா, காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. என்னம்மா இது? இப்படி ஒரு அக்கா தங்கச்சி பாசத்தை பார்க்கும்படியான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த உனக்கு நாங்கள்லமா நன்றி சொல்லணும். தாயே, நீ நீடூழி வாழணும். நான் வரேன் ஐயா. நீங்க யாரு? நீங்க யாரு? இந்த வீட்டை பாத்துக்கிறவன். ஐயாவும் அம்மாவும் வெளியில போயிருக்காங்க. அக்கா எங்க? ஓஹோ, நீங்க இந்த வீட்டு சொந்தக்கார அம்மாவுடைய தங்கச்சியா? இப்ப அவங்க எங்க இல்லம்மா, வீட்டை வித்துவிட்டு வேற இடத்துக்கு குடி போயிட்டாங்க. அக்கா வீட்டு வித்துடுச்சா? எங்க அக்கா எங்க இருக்கு? தெருக்கோடியில இருக்காங்கம்மா.
விஜயா விஜயா நீ வந்துட்டியா விஜயா நீ வந்துட்டியா விஜயா விஜயா அக்கா அக்கா விஜயா விஜயா அக்கா எந்த கோலத்துல என்ன பார்க்கணுங்கிறதுக்காக இந்த கோலத்துக்கு நீ ஆளானியோ எந்த உடையில என்ன பார்த்து சந்தோஷம் பண்ணுங்கிறதுக்காக உன்னுடைய துன்பங்களை எல்லாம் நீ சரியில உன்னுடைய அருமை தங்கச்சி வந்திருக்கு ஆத்து தீர என்ன பாத்துக்கா பாத்துக்க விஜயா நீ வக்கீல் பட்டம் வாங்கிட்டியா வக்கீல் பட்டம் வாங்கிட்டியா வாங்கிட்டக்கா ஆண்டவனே ஆண்டவனே என் ஆசையை நிறைவேற்றிட்டேன் என் தங்கச்சி வக்கீலாயிட்டா அப்பா அம்மா நான் மரபொம்மை வச்சு விளையாடிட்டு இருந்த சின்ன வயசுல என் மடியில நீங்க போட்டுட்டு போன உங்க குழந்தைய நானே வளர்த்து ஆளாக்கி வக்கீலுக்கு படிக்க வச்சுட்டேன் அம்மா அவளை ஆசீர்வதிங்கப்பா அப்பா அவளை ஆசீர்வதிங்க அக்கா என் வாழ்வுக்கு ஒளி கொடுக்கறதுக்காக எரிஞ்சு எரிஞ்சு கருகி போன தியாக தீபமே என் தெய்வமே முதல்ல நீதான் என் ஆசீர்வதிச்சு நல்லா இருமா நல்லா இரு அக்கா அக்கா விஜயா ஏக்கா நான் படிச்சு பட்டம் வாங்கினா போதும்னு பரம்பரையா வாழ்ந்த வீட்டை வித்துட்டு இந்த ஓலை குடிசையில வந்து கிடக்குறியே இது உனக்கே நியாயமா இல்லம்மா இதெல்லாம் உனக்கு முந்தையே தெரிஞ்சா படிப்படியோட மறந்துட்டு எங்க அக்கா தான் முக்கியம்னு உங்ககிட்ட ஓடி வந்திருப்பேன்னு அதனாலதாமா உனக்கு தெரியப்படுத்தாம இருந்துட்டேன் ஓஹோ ஆமா வீட்டை எப்ப வித்த ஒரு 5-6 மாசம் இருக்கும் நான் தோழிகளோட இங்க வந்திருந்தேனே அதுக்கப்புறமா அதுக்கு முந்தைய புரிஞ்சுக்கிட்டேன் வீட்டை வித்தது எனக்கு தெரியக்கூடாது நீ குடிசையில இருக்கிறத பார்த்து என் கூட வந்தவங்க என்ன குறைச்சலாம் நினைக்க கூடாதுங்கிறதுக்காக வீட்டை வாங்கினவங்க கிட்டே போய் பிச்சை கேட்டு அங்கேயே தங்கி இருந்து எங்களுக்கு விருந்து வச்சு அனுப்பி இருக்கு அப்படித்தானே என்னம்மா இப்படி எல்லாம் கேக்குற ஏன் இப்படி பாக்குறேன் உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் இந்த உலகத்துல நான் பிறந்ததுல இருந்து உங்ககிட்ட பெற்றிருக்கிற கடனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த ஒரு பிறவி போதாம இன்னும் பல பிறவி எடுக்கணுமே அதுக்கு தெய்வம் மனசு வைக்குமான்னு பாக்குறேன் என்ன பைத்தியம் மாதிரி பேசுற ஆமாக்கா என் மேல உனக்கு இருக்கிற பாசம் உன்னை தெய்வம் ஆக்கிடுச்சு என்ன பைத்தியம் ஆக்கிடுச்சு தெய்வமும் பைத்தியமுமா நீயும் நானும் காலங்களை எல்லாம் கடந்து யுக யுகமா வாழ்ந்துகிட்டு இருப்போம்க்கா வீடு போனா போகட்டுமா நீ வக்கீல் ஆயிட்டல்ல அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆஸ்தி அக்கா முதல்ல நான் கோர்ட்ல வழக்காட போறதுக்கு முந்தி உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன் அப்பதான் எடுப்புல எனக்கு வெற்றி கிடைக்கும் எப்பவுமே உனக்கு வெற்றிதாமா ஏன்னா சின்ன வயசுலயே அக்கா நியாயத்துக்காக சொந்த பந்தம்னு கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன் அதை வச்சுதாமா நான் சொல்றேன் விஜயா நீ முதல்ல கச்சேரியில போய் பேசும்போது நான் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து உன்னை பார்த்து பூரிச்சு போவேனே அக்கா நாளைக்கே நீங்க கூட பட்டணத்துக்கு புறப்படு ஐயோ சாமி நான் கூட வா பின்ன இனிமே உனக்கு இங்க என்ன வேலை விஜயா ஐயா இதுவரைக்கும் உங்க அக்கா உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுச்சு இனிமேதாம்மா நாம அதுக்கு செய்ய வேண்டிய மங்கள காரியங்களை செய்யணும் என்னய்யா இதெல்லாம் ஆமாக்கா ஐயா சொல்றது உண்மைதான் ஏய்யா அக்கா கல்யாண விஷயமா நீங்க ஏதாவது யோசனை பண்ணிருக்கீங்களா இனிமே தானா இதுக்கு முந்தி எத்தனையோ தடவை முயற்சி பண்ணேன் தங்கச்சி படிப்பு முடியட்டும் பட்டம் வாங்கட்டும் அது வரைக்கும் கல்யாண பேச்சையே எடுக்காதீங்கன்னு என்ன கண்டிச்சு வச்சிருந்தேன்ல இப்போ படிப்பு முடிஞ்சது நானும் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கேன் என்னய்யா கோயம்புத்தூர்ல ஒரு மாப்பிள்ளை இருக்கிறதாவும் அவருக்கு பெண்ணு தேவைப்படுறதாவும் கேள்விப்பட்டேன் எனக்கு வேண்டியவருக்கு எழுதியிருக்கேன் பதில் வந்ததும் நானே போய் பார்த்து பேசிட்டு வரலாம்னு இருக்கேன் அது வரைக்கும் அக்கா இங்க தனியா இருக்கணுமே இது வரைக்கும் நீங்க தான் இங்க துணையா இருந்தீங்களோ அம்மா என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிக்காம இந்த ஏழை உயிர் போகாதுமா நல்லம்மா நீங்க எங்க பார்த்து ஏற்பாடு செஞ்சாலும் சரிதான் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆட்டம்மா விஜயா அக்கா கூட பேசிக்கிட்டு இருந்தா போதுமா உத்தியோகம் ஊருக்கு போவேனா ஆமா மறந்தே போயிட்டேன் புறப்படுறேன்
அரே பிச்சி இட்லி பானைக்கு ஈயம் பூச்சிட்டு இருந்தா உனக்கு எதுக்கு போட்டோ ஸ்டுடியோ? அதான் ஈயம் பூசத்தான் இப்ப முடியலையே. எங்க பார்த்தாலும் எவர் சில்வரும் பிளாஸ்டிக்குமா ஆயிடுச்சு. அதனாலதான் அத்தை விட்டேன் இத்த போச்சேன். தப்பா? ஏன்டா ஊழையிடுற? சும்மா கவலைப்பட்டேன். ஏலே, நீ எதுலடா சேர்த்தி? ஒண்ணு ஆணா பிறந்திருக்கணும், இல்ல பொண்ணா பிறந்திருக்கணும். இப்படி ரெண்டும் கட்டானா சந்தேகத்துல பிறந்து ஏன்டா இப்படி சந்தி சிரிக்க வைக்கிற? அதுக்கு நான் என்ன செய்வேன்? உன்னால என்ன செய்ய முடியும்? சிரிச்சுக்க. இது ஒண்ணு தெரியும் உனக்கு. யோ, காலகாலத்துல என்ன கடை முன்னால இவ்வளவு கூட்டம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நீ ஸ்டுடியோ சொல்லி போட்டோ எடுத்தோமையா, இந்த எல்லாம் நல்லாவே எடுக்கலையா? மகர கட்டை எடுத்தா நல்லா இல்லையா, இந்த ஆள் போட்டோவை அந்த ஆளுக்கும், அந்த ஆள் போட்டோவை இன்னொருத்தருக்கும் மாத்தி கொடுத்துட்டாயா. ஏன்டா அப்படியெல்லாம் பண்ற? இந்த கடையோட நல்ல பேரே போச்சியா. கண்டும் நிலையில எங்க ஸ்டுடியோ கொடுக்குறீங்க? சொல்லி வித்தையா, இவன் கையில விற்கும் போது நல்ல பேர் எடுன்னு எடுத்துட்டான் சுத்தமா. தனியா வைக்க போறேன். நெகட்டிவ் எல்லாம் நம்பர் போடு, புரியுதா? அப்பதான் ஒழுங்கா கொடுக்க முடியும், ஆளுக்கு ஆள் மாறாது. போங்கய்யா, 3 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோ போங்க. எப்ப நின்ன இப்படி தாங்கிட்டே இருக்க நினைச்சிருக்கிறியா? நீ பால் சொம்பு வச்சிருந்த பழக்கம். சும்மா இருக்க மாட்டேன், பண்ணத்தான் ஒழுங்கா. யார் அங்கே? அடா தம்பி, அண்ணனா? பல வருடங்களாக நடிப்பு சான்ஸ் கிடைக்காமல் கடைசியாக தேடி தேடி அலைந்து இந்த ராஜபாற்ற அலங்காரத்தோடு நானே நடந்து வந்து விட்டேன். இந்த அறிவு கட்ட மகாராஜா, இப்போ கடை என் பேர்ல இல்லையா, அவர் பேருக்கு மாத்தியாச்சியா. நானே இந்த கடையை வித்துட்டு கோயம்புத்தூர்ல போய் போட்டோ கடை வைக்க போறேன். ஏன்னா அங்கதான் என் தங்கச்சியை கட்டி கொடுக்க போறேன். ராசு பார்த்து நான் நல்லா போட்டோ எடுப்பேன். விட மாட்டேன். எனக்கு வேண்டியது உன் கையாலே ஒரு போட்டோ எடு. அவன் கடக்கிறான் கலாய். இருங்கயா, கடைக்குள்ள வரக்கூடாது, உடனே போட்டோ எடு உயிர் எடுக்கிறீங்க. எல்லாம் உன்னால வந்த கடையா. போர்டு இன்னும் என் பேர்லயே இருக்குது, அந்த போர்டை மாத்த மாட்டேன்ற. போர்டை கட்டினா ஒருத்தரும் வரமாட்டாரு. அப்ப 24 மணி நேரம் என்ன இங்கே உட்கார சொல்றியா? தொழில சொல்லி கொடுத்து பா. சொல்லி கொடு. தாயா, நீங்க எல்லாம் வந்து கேக்குறீங்க, ஒரே ஒரு வாட்டி எடுக்கிறேன். எல்லாரும் ஒன்னா உட்காருங்க, குரூப் போட்டோ எடுக்கிறேன். தனித்தனியாக தான் எடுக்க வேண்டும். ஒன்னா எடுத்த அப்புறம் தனித்தனியா பிரிச்சு தரேன். போய் உட்காருங்கய்யா, சீக்கிரம் போயா. எங்க சிரி உன் சிரிப்பே இதானா? வேணாம், நீ வாயை மூடிட்டே இரு, நான் எடுத்துறேன். கபார் கபார். டேய் மகாராஜா, எடுத்தாச்சு. வித்தோம். அவன் என்னமா சமாளிக்க போறான்னு தெரியல. பாவம், கடவுள் தான் அவனை காப்பாத்தணும். நீ ஆளு பார்த்து வித்தியே. ஆள் கிடைக்கல, என்ன பண்ண சொல்ற? சரி, நீ இதெல்லாம் கொண்டு போஸ்ட் பண்ணிடு. நானே நேர்ல போய் என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு எல்லாம் கொடுத்துறேன். அப்படியே வித்யாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன். ராகவன், ஸ்வீட் நீ கல்யாணம் எங்க கோயம்புத்தூர்லயா? ஆமாடி, மாப்பிள்ளை வீட்டுலதான். அவரு என் சொந்த மாமாவோட பிள்ளை. எங்க அண்ணனுக்கும் கோயம்புத்தூர்லயே ஸ்டுடியோ வச்சு கொடுத்து அங்கேயே இருக்க சொல்லிட்டாருடி. வெரி குட். உன்னை விட உங்க அண்ணன் தான் அதிர்ஷ்டசாலி. இந்த கல்யாணத்துல இன்னும் ஒரு விசேஷம். என்ன? உன்னுடைய கண்ணான காதலரும் பொன்னான இன்ஜினியருமான திருவாளர் சங்கர் கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால அவரே முன்னிருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு. அப்படியா? ஆமா, அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளும் வராங்க. ஆனா நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏன்னா உயிர் கோவையிலே, உடல் சென்னையிலே, இது இரண்டையும் இணைச்சு வைக்க இடையிலே என் திருமணம். மாப்பிள, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தங்கச்சின்னு இதனால வரைக்கும் பானுவே என் கட்சியாவே நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவளும் கட்சி மாறிட்டா. இனிமே அவ உங்க கட்சி. போட்டோ சிரிக்கிற மாதிரி சிரிக்காம வாழ்நாள் புறாவும் சிரிச்ச முகமாவே இருக்கும்படியா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கோவில் மணியோசை தேடுவது ரோஜா பூ மாலை.
ஆற்றங்கரையோ தோட்டக்கலையோ ஆடை பின்னும் பின்னல் என்ன மூடும் திரையோ இதில் சந்தேகமா இதில் சந்தேகமா அட ஊடல் செய்தால் பெண்ணுக்கு என்ன சந்தோஷமா சிறு ஊடல் என்றால் நாணம் தானே சந்நியாசமா ஆடுவது வெற்றி மயில் மின்னுவது கேள்விகள் பாடுவது கோவில் மணியோசை தேடுவது ரோஜா பூ மாலை என்றும் வருமோ காலம் செல்ல செல்ல உள்ளம் வேகம் கொள்ளுமோ முடிவில்லாதது முடிவில்லாதது அந்த சொர்க்கம் கூட பக்கம் வந்தால் நில்லாதது அங்கே அச்சம் நாணம் வெட்கம் எல்லாம் செல்லாதது ஆடுவது வெற்றி மயில் மின்னுவது பாடுவது கோவில் மணியோசை தேடுவது ரோஜா பூ மாலை சங்கர் சங்கர் அதுக்குள்ள தூங்கியாச்சா ஒரு பொண்ணு கழுத்து நெரிச்சு கொண்டுட்டான். வா பார்க்கலாம். இந்த இடத்துலயா? ஆமா, இதே இடம்தான். யாரையுமே காணுமே. இப்பதானே பார்த்தேன். அதுக்குள்ள எப்படி மறைஞ்சா? ஒருவேளை நான் பார்த்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேதத்தை எடுத்து ஓடிட்டானே என்னமோ. ஏன் சிரிக்கிறீங்க? விஜயா, எனக்கு இப்பதான் புரியுது. கிரிமினல் பசங்களா படிச்சு படிச்சு உனக்கு பிரமை ஏற்பட்டிருக்கு. இல்ல சங்கர், என் கண்ணால பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்னையே கொலைகாரன்னு சொன்னாலும் சொல்லுவ. இந்த இடத்தை விட்டு கிளம்பு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் கண்ணால பார்த்த அந்த பயங்கரமான கொலைக்காட்சி என்ன மறக்கவே முடியாது. என் வாழ்நாள் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கொலைகாரன் என் கண்ணுல படாம இருக்க மாட்டான். அவனை நான் போலீஸ்ல ஒப்படைக்காம விடவும் மாட்டேன். அப்ப நானும் உனக்கு உதவி செய்யறேன். இப்ப வா, எங்க வீட்டுக்கு போறோம். வேண்டாம் சங்கர், என் மனசு சரியில்லை. அதோட நாளைக்கு இயரிங் இருக்கு, நான் போயாகணும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிச்சயமா உங்க வீட்டுக்கு வரேன். ஓகே, as you please. உட்கார். கல்யாண விஷயமா லெட்டர் எழுதியிருந்தாருன்னு சொன்ன பாருங்க, அந்த பெரியவர் இவர்தான். கும்பிடு. வணக்கம். ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஐயாதான் பிரபல நீதிபதி சுந்தரம்னு பேரு. ஐயா அவங்க சமூகத்துல பொண்ணை பத்தி சில வார்த்தைங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்.
தாராளமா சொல்லுங்க. பொண்ணு நாட்டுப்புறங்க, அதனால குத்தம் இல்லை. எழுது படிக்க தெரியாதுங்க, அது ஒரு குறையும் இல்லை. பரம ஏழைங்க. பரவாயில்லைங்க. ஐயா, ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தாங்க. இருந்த சொத்தெல்லாம் வித்து தங்கச்சியை வக்கீலுக்கு. அப்படியா? வாழ்க்கை. இவ்வளவு நாளா நான் கல்யாணம் செய்யாம காத்துக்கிட்டு இருந்ததே இப்படி ஒரு பெண்ணுக்காக. என்ன, இறந்து போன என் தாய் இருந்தா இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவாங்களோ, என் தம்பியை எப்படி பொறுப்பா கவனிச்சுக்குவாங்களோ, அப்படி பொறுப்பா நடந்துக்கிற ஒரு பெண் தான் எனக்கு தேவை. அதுக்கு அழகோ அந்தஸ்தோ படிப்போ பணமோ தேவையில்லை. மனசு திறந்து சுருக்கமா சொல்றேனே, இந்த வீட்டுல மனைவிங்கிற பெயரால ஒரு தெய்வம் நடமாடணும். மனைவியை பார்த்தா கணவனுக்கு ஆசை ஏற்படும் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா, என் மனைவியை பார்க்கும் போது எனக்கு பயமும் பக்தியும் உண்டாகணும். பொண்ணோட போட்டோ பாருங்க. பேர் என்ன? ஜானகி. முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. பொண்ணு பாக்குறது மத்த சம்பிரதாயங்கள்லாம் எந்த ஆடம்பரமும் தேவையில்லை. ஐயா, எங்க அப்பா ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர். ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. இருந்தாலும் ஒரு எளிமையான குடும்பத்து பெண்ணை தேர்ந்தெடுத்து தான் கல்யாணம் கிட்டார். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாழ வைக்கணும்ன்ற என்னுடைய அப்பாவுடைய அந்த கொள்கையை தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால என் கல்யாணம் ரொம்ப எளிமையான முறையில் நடந்தா போதும். கல்யாண செலவு கூட என்ன சேர்ந்ததுதான். வரதா, பஞ்சாங்கத்தை எடுத்துக்கா. மன்னிக்கணுங்க, கல்யாணம் அவங்க பூர்வீக கிராமத்துல தான் நடக்கணும்னு பொண்ணோட விருப்பம்ங்க. அப்படியா? ரொம்ப சௌரியமா போச்சு. இன்னும் எளிமையா நடக்கும். ஐயா இந்தாங்க. அப்புறம் மேல பேச வேண்டாம், நாளை பாருங்க. என்னன்னா, எனக்கு தெரியாமலே கல்யாணமா? உனக்கு தெரியாமல சங்கர், இவங்க தான் உனக்கு அண்ணியா வர போறாங்க. எப்படி? ரொம்ப அம்சமா இருக்காங்க. பாத்தியம்மா, கொடுத்தவன் கேட்கறதுக்கே பயப்படுற இந்த கொடுமையான காலத்துல வாங்கினவன் வலிய கொடுக்க வர்றான்னா அது நம்முடைய செயலாம். அவன் முருகன், அதோட உன் மனசு, உன் மனம் போல மாங்கல்யமும் குணம் போல குடும்பமும் அமைஞ்சிடுச்சுமா. மகராசி ஆயிடுமா. என்ன மேஸ்திரி? பிரஸ்ல இருந்து போன் வந்திருக்கு. கல்யாண பத்திரிக்கை ரெடியா இருக்கும். நீங்க எப்போ வரீங்கன்னு கேக்குறாங்க. இப்பவே வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. ஆகட்டும். இந்த மெட்ராஸ்கார் பையன் போட்டோ எடுக்கிறானா இல்ல மந்திர தாய்த்து வைக்கிறானான்னு தெரியல. ஜனங்க என்ன இவ்வளவு கூட்டமா போகுது? ஐயோ, என் வயிறு எரியுது. அப்பா, பொறாமை இருக்குதே, நீங்க குடிக்கிற சுருட்டு மாதிரி அது தன்னைத்தானே எரிச்சுடும். போட்டோ நிபுணர் ராஜு யார் இவனுக்கு இந்த பட்டத்தை கொடுத்தது? அவனையே போட்டுக்க வேண்டியதா? சுய விளம்பரக்கார பையன், மெட்ராஸ்ல சட்ட பொணங்களை படம் எடுக்கிற பையன். எனக்கு தெரியாதா இவனை? இந்த ஊர்ல தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டான். ஐயோ, மறுபடியும் கூட்டமா போறாங்களே. அப்படி என்னதான் அதிசயமா போட்டோ எடுக்க? என்னமோ பழன்னு எடுக்கிறானோ, கஞ்சி தண்ணியை தடவி கொடுக்கறானோ இல்ல ஈட்ட காய்ச்சி ஊத்துறானோ தெரியவே இல்ல. அது என்னதான் பழப்போ. நம்ம கேமரா சதி பண்ணுது பாரு. 20 வயசுல எடுத்தா 60 வயசு மாதிரி தெரியுது. அப்பா, அப்பாடி, அந்த கலை எப்படிங்கிறத நான் போய் தந்திரமா கத்துக்கிட்டு வரேன். ஐயோ, நீதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப கேவலம்மா. ஐயோ அப்பா, நான் இப்பதானே கிராமத்துல இருந்து இங்க வந்திருக்கிறேன். என்ன அந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது. நான் போயிட்டு வரட்டுமா? அப்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி நுழையிற, என்ன வேணும்? வந்து முதலாளி டார்க் ரூம்ல தானே இருக்காரு. முதலாளினா டார்க்ல தான் இருப்பாங்களா? வெளிச்சத்துக்கே வரமாட்டாங்களா? நீ கூட டார்க் ரூம்ல இருந்து வந்திருக்கிற. என்னது? நான் டார்க் ரூம்ல இருந்து வந்திருக்கேன். என்ன சார் வளர்றீங்க? யார் வளர்றாங்க? நீ மாத்திரம் இல்லம்மா, எல்லாருமே 10 மாசம் தாயார் வயிற்றுக்குள்ள இருந்தா வர்றாங்க. டார்க் ரூம் தானே அது. அப்படியா? ஏமா என்ன பார்த்தா முதலாளியே தெரியலையா? நீங்க தான் முதலாளியா? பாரு காயத்தை. காயம் இருந்தா முதலாளியா? ஆமா, தொழிலாளிக்கு முதலாளிக்கு எப்போதும் தகராறு உண்டு. என்ன தீபாவளி போனஸ் கேட்டாங்க, தரமாட்டேன்னு சொல்லி ஓடுனேன். தொத்திட்டே வந்து செங்கல் இல்ல அரக்கல்ல அதால வச்சு இருக்காங்க. அப்ப பட்ட காயம் தான். பொங்கல் நான் கூட வச்சிருக்கேன். அபிப்பிராயமே சொல்றது இல்ல. அதனாலதான் என் தொழிலே விருத்தி ஆயிட்டு வருது. ஆமா, என்ன மாதிரி போட்டோ எடுக்கணும், என்ன சைஸ், என்ன போஸ்? சார், தலையில இருந்து கால் வர கால்ல இருந்து இடுப்பு. இதுக்கு மேல வேணாம்றியா? இல்ல சார், ஹார்ட் பாட்டா எடுத்து கொடுங்க. அவங்க முழுசா போட்டோ எடுத்து பார்த்தா பாப்பாங்க பாத்துக்கிறேன். நீ நம்ம பார்த்தா எடுத்து ஒண்ணு சேர்த்து முழுசா பாக்குறியா? சார், எல்லாரும் உங்களை பத்தி சொல்லிருக்காங்க. நீங்க அங்கமா போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப கை தேர்ந்து வராமே. யாரு ஏத்த போட்டோ கிடக்குறாங்க சொன்னா? அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? டீ அடிக்கிற பையன் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டான் அவன். அவர் கடையில டீ குடிச்சிருக்கீங்களா? அவனை பத்தி ஆமா. இப்ப வந்த விஷயத்தை பேச, உனக்கு என்ன சைஸ்ல போட்டோ வேணும்? ஃபுல் பிளேட். ஃபுல் பிளேட்டா?
இதெல்லாம் போட்டோ கிடையா இல்ல பிரியாணி கிடையா? இல்ல சார், போட்டோ பெருசா எடுத்து கொடுங்க, அதுவும் கவர்ச்சி படமா இருக்கணும். ஐயோ அம்மா, உன்னை வச்சு போட்டோ எடுத்தா கவர்ச்சியா வராதம்மா, அதிர்ச்சியாதாம்மா வரும். சார், நான் சினிமாவில போய் சேர போறேன், அதனால நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கொடுங்க. நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்தா சினிமால சான்ஸ் கிடைக்காதம்மா, படுத்த வாக்குல எடுக்கணும். போங்க சார். இது ரொம்ப நல்லா இருக்குது சார். அது நீ இல்லம்மா, அதனாலதான் நல்லா இருக்குது. சார், இந்த மாதிரி ஒண்ணே ஒண்ணு எடுத்து கொடுங்க போதும். அழகாயிரம் போட்டோ வர போறியா? போமா அப்படி போட்டோ கடையில கொடுக்குற நீ. நில்லுமா நில்லுமா. சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ் எடுங்க சார். நீ உம்மு நேரமா, நான் பல்ல வெளியே எழுதிடுறேன். எப்படி சார் விழுந்திருக்கிறேன்? குப்புற விழுந்திருக்கிறேன். எழுந்துரு ராஜு. என்னடா லவ்வா? லவ்வாவது மண்ணாவது கிராக்கிடா. போட்டோ எடுத்தேன். அம்மா, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, போட்டோ எல்லாம் படபடன்னு பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன். நான் போயிட்டு வரட்டுமா? இப்ப சிரிக்கிறேன், எடுக்கும் போது சிரிக்க மாட்டேங்கிற. கல்யாணம்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாரா பொண்ணு? விஜயா தானே? எங்க அண்ணனுக்கு கல்யாணம்டா. பெரிய மனுஷனா இருக்காரு, அவருக்கு ஏன்டா இதெல்லாம்? உங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தேன், உங்க மச்சன் ராவனை பார்த்தேன், இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ராத்திரி ப்ளூ மவுண்ட் எக்ஸ்பிரஸ்ல ஐயா மெட்ராஸ் போறாரு. ஆஹா, விஷயம் புரிஞ்சு போச்சு. விஜயாவை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஒரு முழு புன்னகை, அரக்கன் பார்வை, கால் வர. அதுக்கு வேண்டியதெல்லாம் கூட நீ செய்த போல இருக்க. ஆமா சார். நான் கல்யாணத்துக்கு வர முடியாது, இங்க இருக்கிற வேலை தான் உனக்கு தெரியுமே. இந்தாம்மா, இத கல்யாண செலவு போச்சு. எதுக்கு சார்? பரவாயில்லம்மா, வச்சுக்க. தேங்க்யூ சார், நான் போயிட்டு வரேன். நல்லதும்மா.